அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 12th நியூ புக் எத்திக்ஸில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 85 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின், டோட்டலாக ஒரு 95 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் இந்த லெசனை ஒரு டைம் நீங்கள் படிச்சிருங்க. ஒருவேளை படிக்க முடியலனா கூட இந்த வீடியோ பார்த்துட்டாவது அந்த லெசனை படிச்சிருங்க. லைன் பை லைன் கொஷின் ஒரு டைம் ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கன்னா கூட போதும். லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் பாக்ஸ் கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த ஒரே ஒரு வீடியோ போதும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். ஆல்ரெடி 11th எத்திக்ஸ் எல்லா லெசனுமே நம்ம வீடியோ கொடுத்துட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வெளியிட்ருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரீயாக வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும்னாலும் நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான புக்காக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. நம்ம நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஆன்சருக்கு இருக்கும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய டைம் ஃபுல்லாக சேவ் ஆகும். அது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு புக்கு. நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் ஃப்ரீ டைம் போய் பாருங்கள். தேவையான புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், டேஸ் என்னும் தமிழ் சொல்லிலிருந்தே பண்பாடு தோன்றியது. எந்த சொல் அப்படின்னா பண்படு. பண்படு என்னும் தமிழ் சொல்லிலிருந்தே பண்பாடு தோன்றியது. பண்படுத்துதல் என்பதற்கு டேஸ் அல்லது சீர்படுத்துதல் என்பது பொருள். அதாவது செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் என்பது பொருள். பண்படுத்துதல் என்பதற்கு செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் என்பது பொருள். கல்ச்சுரா என்ற டேஸ் சொல்லின் திரிபே கல்ச்சர் என ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. எந்த சொல் அப்படின்னா லத்தீன். கல்ச்சுரா என்ற லத்தீன் சொல்லின் திரிபே கல்ச்சர் என ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. 1937இல் கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை யார் பயன்படுத்தியதாக பேராசிரியர் எஸ் வையாபுரியார் குறிப்பிடுகிறார். ஸோ யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரனார் 1937இல் கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை யார் பயன்படுத்தியதாக பேராசிரியர் எஸ் வையாபுரியார் குறிப்பிடுகிறார். டி.கே. சிதம்பரநாதனார். பண்பாடு என்பது மனிதனின் அகம், அதை வெளிப்படுத்தினால் டேஸ் ஆகும். என்ன அப்படின்னா நாகரிகம். பண்பாடு என்பது மனிதனின் அகம், அதை வெளிப்படுத்தினால் நாகரிகம் ஆகும். பண்புடைமையை டேஸ் போன்ற சொற்களால் குறிப்பிட்டுள்ளனர். ஸோ என்னென்ன சொற்கள்னால் சால்பு, சால்புடைமை, சான்றாண்மை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பண்புடைமையை சால்பு, சால்புடைமை, சான்றாண்மை போன்ற சொற்களால் குறிப்பிட்டுள்ளனர். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல். ஸோ எது அப்படின்னா கலித்தொகை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் பார்த்திங்கன்னா கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டு உலகு என்று கூறும் நூல் எது அப்படின்னா வள்ளுவம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று கூறும் நூல் பார்த்திங்கன்னா வள்ளுவம். பண்பாடு உடையோரை தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறது? பாருங்கள், சான்றோர், ஒழுக்கமுடையோர், மாசற்ற காட்சிகளை உடையோர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பண்பாடு உடையோரை தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறது? சான்றோர், ஒழுக்கமுடையோர், மாசற்ற காட்சிகளை உடையோர். 10வது கொஷின், மக்கள் தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்ததே பண்பாடு என்று கூறுவது எது? எது அப்படின்னா வாழ்வியற் களஞ்சியம். மக்கள் தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்ததே பண்பாடு என்று கூறுவது வாழ்வியற் களஞ்சியம். பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடு என்று கூறுவது எது? எது அப்படின்னா ஆங்கில அகராதி.
பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடு என்று கூறுவது வந்து ஆங்கில அகராதி. பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா விவேகானந்தர். பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் வந்து விவேகானந்தர். பண்படுவது பண்பாடு. பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல், திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவாணர். பண்படுவது பண்பாடு. பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல், திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் என்று கூறியவர் வந்து தேவநேய பாவாணர். பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும். காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகின்றது என்று கூறியவர் யார் அப்படின்னா சே. வைத்தியலிங்கம். பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும். காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகின்றது என்று கூறியவர் வந்து சே. வைத்தியலிங்கம். 15வது கொஸ்டின். மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினன். இந்நிலையில் அவன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க கோட்பாடுகள், சட்டம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுள் அடக்கிய ஒரு முழுமையான தொகுப்பே பண்பாடு என்று கூறியவர் யார் அப்படின்னா இ.பி. டெய்லர். மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினன். இந்நிலையில் அவன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க கோட்பாடுகள், சட்டம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுள் அடக்கிய ஒரு முழுமையான தொகுப்பே பண்பாடு என்று கூறியவர் வந்து இ.பி. டெய்லர். மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்தவரிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ரூத் பெனிடிக். மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்தவரிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடாகும் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா ரூத் பெனிடிக். அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு மிளிர்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா வால்டேர். அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு மிளிர்கிறது என்று கூறியவர் வந்து வால்டேர். 18வது கொஸ்டின். பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு. மனிதனுடைய உடை, ஆயுதங்கள், கருவிகள், மறைவிடம், ஆன்மீகம், மொழி, இலக்கியம் போன்றவற்றை உள்ளடக்கியது என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா எல்வுட் மற்றும் ப்ரௌலன். பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு. மனிதனுடைய உடை, ஆயுதங்கள், கருவிகள், மறைவிடம், ஆன்மீகம், மொழி, இலக்கியம் போன்றவற்றை உள்ளடக்கியது என்று கூறியவர் வந்து எல்வுட் மற்றும் ப்ரௌலன். 19வது கொஸ்டின். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு என்று கூறியவர் யார் அப்படின்னா சி.சி. நார்த். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு என்று கூறியவர் வந்து சி.சி. நார்த். ஒருவர் தம் குணநலன்களை நிரப்புவதிலும் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மேத்யூ அர்னால்டு. அது ஆர்னால்டுன்னு இருக்கு. ஒருவர் தம் குணநலன்களை நிரப்புவதிலும் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடாகும் என்று கூறியவர் வந்து மேத்யூ அர்னால்டு. பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர் என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா மாலினோஸ்கி. பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர் என்று கூறியவர் வந்து மாலினோஸ்கி. மேலே நம்ம ஒரு 20வது கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது மேத்யூ ஆர்னால்டு தான் சரி. ஆர்னால்டு
அர்னால்டு கிடையாது, மேத்யூ ஆர்னால்டு. நான் அதை செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 22வது கொஷின். பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயற்படும்போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மமாகும். இது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது, உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராதது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆடம்சன் ஓபல். பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயற்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மமாகும். இது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது, உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராதது என்று கூறியவர் ஆடம்சன் ஓபல். பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் ஊக்குவிக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா KM முன்ஷி. பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் ஊக்குவிக்கப்படுகிறது என்று கூறியவர் KM முன்ஷி. தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடு என குறிப்பிடத்தக்கவனவாகும் என்று கூறியவர்கள் யார்னா அமெரிக்க மானிடவியலாளர்கள். தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடு என குறிப்பிடத்தக்கவனாகும் என்று கூறியவர்கள் அமெரிக்க மானிடவியலாளர்கள். மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடியை இலக்கியம், ஆதலால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா G.E. டெரெவெலியான். மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடியை இலக்கியம், ஆதலால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம் என்று கூறியவர் G.E. டெரெவெலியான். இலக்கிய சான்றுகளை டேஸ் பிரிவுகளாக பகுத்து காணலாம். எத்தனை பிரிவு அப்படின்னா 8 பிரிவுகளாக பகுத்து காணலாம். அந்த 8 பிரிவுகள் என்னன்றதை சொல்கிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேதங்கள், இதிகாசங்கள், தர்ம சாத்திரங்கள், பௌத்த சமய இலக்கியங்கள், சமண நூல்கள், தனி இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புராணங்கள். இதுதான் அந்த 8 பிரிவுகள். இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை எவை? இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை பார்த்திங்கன்னா வேதங்கள். இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை பார்த்திங்கன்னா வேதங்கள். பின்வேத காலத்தில் தோன்றிய எத்தனை வருண முறை இதிகாச காலத்தில் வலிமை பெற்றன? ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. பின்வேத காலத்தில் தோன்றிய எத்தனை வருண முறை இதிகாச காலத்தில் வலிமை பெற்றன? 4. மனு, யஜ்னவால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதியவற்றையே டேஸ் நூல்கள் என்கிறோம். என்ன நூல்கள் அப்படின்னா தர்ம சாத்திரம். மனு, யஜ்னவால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதியவற்றையே தர்ம சாத்திரம் நூல்கள் என்கிறோம். 30வது கொஷின். 14 கீழ்கணக்கு நூல்களுள் டேஸ் நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன? மொத்தமாக 14 கீழ்கணக்கு நூல்களில் எத்தனை இருக்குது? 18 நூல் இருக்குது. 18ல் 11 நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன. எக்காலத்துக்கும் ஏற்புடையதாய் உலக மக்களின் வாழ்வியலுக்கு உகந்த நெறிகளை எடுத்துரைப்பது எது? எது அப்படின்னா திருக்குறள். எக்காலத்துக்கும் ஏற்புடையதாய் உலக மக்களின் வாழ்வியலுக்கு உகந்த அறநெறிகளை எடுத்துரைப்பது திருக்குறள். சமண முனிவர்களால் பாடப்பெற்ற டேஸ் எனும் நூல் அறக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. எதுனா நாலடியார். சமண முனிவர்களால் பாடப்பெற்ற நாலடியார் என்னும் நூல் அறக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. டேஸ் எனும் நூல் பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்துகிறது. ஸோ எந்த நூல் அப்படின்னா அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் எனும் நூல் பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்துகிறது. ஔவையாரின் நீதி நூல்களுள் டேஸ் குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ எந்த நூல் அப்படின்னா ஆத்திச்சூடி. ஔவையாரின் நீதி நூல்களுள் ஆத்திச்சூடி குறிப்பிடத்தக்கதாகும். 35வது கொஷின். பாலி மற்றும் டேஸ் ஆகிய மொழிகளில் பௌத்த சமய இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன. எந்த மொழி அப்படின்னா பிராகிருதம். பாலி மற்றும் பிராகிருதம் ஆகிய மொழிகளில் பௌத்த சமய இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன. புத்தரின் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைப்பவை டேஸ் சமய இலக்கியங்களாகும். எதுனா பௌத்த சமய இலக்கியங்கள். புத்தரின் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைப்பது பார்த்திங்கன்னா பௌத்த சமய இலக்கியங்களாகும். 37வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. பௌத்த சமய நூல்கள் பாருங்கள். சுத்த பீடகம் பார்த்திங்கன்னா புத்தரின் அறிவுரைகளை எடுத்துரைக்கிறது. வினய பீடகம் சட்டதிட்டங்கள் ஞான ஒழுக்க முறைகளை எடுத்துரைக்கிறது. அபிதம்ம பீடகம் புத்தரின் தத்துவங்களை எடுத்துரைக்கிறது. புத்தரின் தத்துவங்கள் பார்த்திங்கன்னா 7 படங்களில் விரித்துரைக்கிறது. சுத்த பீடகம்
புத்தரின் அறிவுரைகள், வினய பீடகம், சட்டதிட்டங்கள், ஞான ஒழுக்க முறைகள், அபிதம்ம பீடகம் வந்து புத்தரின் தத்துவங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. 38வது கொஷின், மிலிந்த பான்கா, லலித விஸ்தரா, வைபுல்ய சூத்திரங்கள், நேத்தி பிரகரணம், பேதக உபதேசம் போன்றவை டேஸ் சமய நூல்களாகும். எந்த சமயம் அப்படின்னா புத்த சமய நூல்களாகும். மிலிந்த பான்கா, லலித விஸ்தரா, வைபுல்ய சூத்திரங்கள், நேத்தி பிரகரணம், பேதக உபதேசம் போன்றவை புத்த சமய நூல்களாகும். தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை டேஸ் முதலான காப்பியங்கள் வாயிலாக அறியலாம். ஸோ இதனால் மணிமேகலை. தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை மணிமேகலை முதலான காப்பியங்கள் வாயிலாக அறியலாம். டேஸ் நூல்கள் ஆகம சித்தாந்தங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. எந்த நூல்கள் அப்படின்னா சமண நூல்கள் பார்த்திங்கன்னா ஆகம சித்தாந்தங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. டேஸ் சமயம் ஸ்வேதம்பரர், திகம்பரர் என இரு பிரிவாக பிரிந்தாலும் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த நூல்கள் தோன்றின. ஆன்சர் பார்த்திங்கன்னா சமண சமயம் வந்து ஸ்வேதம்பரர், திகம்பரர் என இரு பிரிவாக பிரிந்தாலும் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த நூல்கள் தோன்றின. தமிழில் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் முதலான பல்வேறு காப்பியங்களும் இலக்கண நூல்களும் டேஸ் தத்துவங்களை அறிய உதவுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா சமணம். தமிழில் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் முதலான பல்வேறு காப்பியங்களும் இலக்கண நூல்களும் சமண தத்துவங்களை அறிய உதவுகின்றன. 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் டேஸின் வாயிலாக வெளிப்படுகிறது. எது அப்படின்னா புறநானூறு. 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் புறநானூற்றின் வாயிலாக வெளிப்படுகிறது. பாரத போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை பற்றிய செய்தி குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. பாரத போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை பற்றிய செய்தி குறிப்பிடப்படும் நூல் வந்து புறநானூறு. இறந்தவரை தாளியில் வைத்து புதைத்தல், நடுக்கல், கணவர் இறப்புக்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை, நோன்பு நோற்றமை, உடன்கட்டை ஏறல் பற்றிய செய்திகள் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. இறந்தவரை தாளியில் வைத்து புதைத்தல், நடுக்கல், கணவர் இறப்புக்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை, நோன்பு நோற்றமை, உடன்கட்டை ஏறல் பற்றிய செய்தி குறிப்பிடப்படும் நூல் வந்து புறநானூறு. 8 தொகையில் ஒன்றான டேஸ் வாயிலாக தமிழர் திருமண முறைகளை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அகநானூறு. 8 தொகையில் ஒன்றான அகநானூறு வாயிலாக தமிழர் திருமண முறைகளை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் பொதுமை நோக்கத்தை கூறும் நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் பொதுமை நோக்கத்தை கூறும் நூல் வந்து புறநானூறு. அன்பின் சிறப்பை எந்த நூல் கூறுகிறது? ஐங்குறுநூறு. அன்பின் சிறப்பை எந்த நூல் கூறுகிறது? ஐங்குறுநூறு. 49. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை எந்த நூல் கூறுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா நற்றிணை. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகள் எந்த நூல் கூறுகிறது? நற்றிணை. மார்கழி நோன்பு குறித்த செய்திகளை டேஸில் குறிப்பிட்டுள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா கலித்தொகை. மார்கழி நோன்பு குறித்த செய்திகளை கலித்தொகையில் குறிப்பிட்டுள்ளன. ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என போற்றப்படுபவை எவை? எவைனா நாட்டுப்புற இலக்கியங்கள். ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என போற்றப்படுபவை வந்து நாட்டுப்புற இலக்கியங்கள். நாட்டுப்புற இலக்கியங்கள் குறித்து தமது நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் குறிப்பிட்டவர் யார்? யானா சு. சக்திவேல். நாட்டுப்புற இலக்கியங்கள் குறித்து தமது நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் குறிப்பிட்டவர் வந்து சு. சக்திவேல். இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடியாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகின்றன என்று கூறியவர் யாருன்னா சு. சக்திவேல்.
இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகின்றன என்று கூறியவர் வந்து சுசக்திவேல். நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோல்கர் எனும் சொல்லை 1846 டேஸ் என்பவர் உருவாக்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து வில்லியம் ஜான் தாமஸ். நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோல்கர் என்ற சொல்லை 1846 வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் உருவாக்கினார். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது யாருடைய கருத்து? யாருன்னா வில்லியம் ஜான் தாமஸ். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது யாருடைய கருத்து? வில்லியம் ஜான் தாமஸ். பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறிக்கும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறிக்கும் என்று குறிப்பிடும் நூல் வந்து தொல்காப்பியர். பழமையான பாடல்களில் உள்ள பொருளையே தனக்கு பாடுபொருளாக கொண்டு பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவனவற்றை டேஸ் என்றனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பன்னத்தி. பழமையான பாடல்களில் உள்ள பொருளையே தனக்கு பாடுபொருளாக கொண்டு பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவனவற்றை பன்னத்தி என்றனர். பன்னத்தி பிரித்து எழுதுக. பண் ப்ளஸ் நத்தி. பன்னத்தி வந்து பண் ப்ளஸ் நத்தி. பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் எனும் குறிப்பிடுவது எது? ஏன்னா தொல்காப்பிய நூற்பா. பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் எனும் குறிப்பிடுவது தொல்காப்பிய நூற்பா. 60வது கொஷின். மராட்டிய வீரர் டேஸ் என்பவர் இளம் வயதில் தம் தாயிடம் கேட்ட கதைகளையே அவர் சிறந்த வீரராக உருவாக உதவின. யார் அப்படின்னா சிவாஜி. மராட்டிய வீரர் சிவாஜி என்பவர் இளம் வயதில் தம் தாயிடம் கேட்ட கதைகளையே அவர் சிறந்த வீரராக உருவாக உதவின. காந்தியடிகள் தம் இளம் வயதில் கேட்ட டேஸ் நாடக கதையே அவர் தம் வாழ்நாள் முழுவதும் வாய்மையை கடைபிடிக்க உதவியது. எது அப்படின்னா ஹரிச்சந்திரன். காந்தியடிகள் தம் இளம் வயதில் கேட்ட ஹரிச்சந்திரன் நாடக கதையே அவர் தம் வாழ்நாள் முழுவதும் வாய்மையை கடைபிடிக்க உதவியது. குறிப்பிட்டதொரு பண்பாட்டில் சூழலில் ஒரு பாடகரோ ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன் எடுத்துரைத்து இசையுடன் நிகழ்த்துகின்ற பாடல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கதை பாடல். குறிப்பிட்டதொரு பண்பாட்டு சூழலில் ஒரு பாடகரோ ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன் எடுத்துரைத்து இசையுடன் நிகழ்த்துகின்ற பாடல் வந்து கதை பாடல். கதை பாடலுக்கு தமிழில் டேஸ் என்றும் பெயர் உண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்மானை. கதை பாடலுக்கு தமிழில் அம்மானை என்றும் பெயர் உண்டு. டேஸ் அம்மானை என்ற சொல் முதலாக எதில் கையாளப்பட்டுள்ளது? ஸோ எதில் அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் அம்மானை என்ற சொல் வந்து முதலாக கையாளப்பட்டுள்ளது. கதை பாடல் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 பகுதிகளை கொண்டுள்ளது. கதை பாடல் வந்து 4 பகுதிகளை கொண்டுள்ளது. அந்த 4 பகுதிகள் என்னென்ன அப்படின்னா குரு வணக்கம். இந்த அடுத்த கொஷினில் ஆப்ஷனில் 4 இருக்குது பாருங்கள். குரு வணக்கம், வாலி, காப்பு அல்லது வழிபாடு, வரலாறு. இதுதான் அந்த கதை பாடல் 4 பகுதிகள். 66வது கொஷின். இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது எது அப்படின்னா காப்பு அல்லது வழிபாடு. இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது காப்பு அல்லது வழிபாடு. 67வது கொஷின். தனக்கு பாடம் சொன்ன குருவுக்கு வணக்கம் செய்து பாடுவது, அதான் வந்து குரு வணக்கம். தனக்கு பாடம் சொன்ன குருவுக்கு வணக்கம் செய்து பாடுவது வந்து குரு வணக்கம். நடந்த நிகழ்வை கதை பாடலாக பாடுவது, அதான் வந்து வரலாறு. நடந்த நிகழ்வை கதை பாடலாக பாடுவது வரலாறு. கதை கேட்போரும் மற்றோரும் கடவுளர் அனைவரின் அருளும் பெற்று வாழ்க என வாழ்த்துவது வந்து வாலி. கதை கேட்போரும் மற்றோரும் கடவுளர் அனைவரின் அருளும் பெற்று வாழ்க என வாழ்த்துவது வந்து வாலி. பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே எனும் பழமொழி உணர்த்தும் பண்பு எது? என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவுவது. பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே எனும் பழமொழி உணர்த்தும் பண்பு வந்து பிறருக்கு கொடுத்து உதவுவது. அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் என்ற பழமொழி விளக்கும் பண்பு எது? எது அப்படின்னா விருந்தோம்பல். அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் என்ற பழமொழி உணர்த்தும் பண்பு வந்து விருந்தோம்பல். ஸோ இது இல்லாமல் இன்னும் பழமொழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழியும், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி,
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு ஒரு பழமொழி. ஸோ அது 3 பழமொழி அதுக்கு பின்னாடி வந்திருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது கொஷினாக எடுக்கலை. 72வது கொஷின், சிறந்த கருத்தை சொல்வது பொன்மொழி, உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது எது? எது அப்படின்னா பழமொழி. சிறந்த கருத்தை சொல்வது பொன்மொழி, உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி. 73வது கொஷின், பண்டைய தொல் கதைகளையே டேஸ் என்கிறோம். எது அப்படின்னா அதுதான் புராணங்கள். பண்டைய தொல் கதைகளையே என்னென்றோம்? புராணங்கள் என்கிறோம். 74வது கொஷின், புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா E.P. டெய்லர். புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்று கூறியவர் வந்து E.P. டெய்லர். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று குறிப்பிடுபவர் யார்? யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று குறிப்பிடுபவர் வந்து மார்க்ஸ் முல்லர். இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக டேஸ் விளங்குகிறது. எது அப்படின்னா ஆன்மீகம். இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக ஆன்மீகம் விளங்குகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யாருடைய கூற்று? யார் அப்படின்னா திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யாருடைய கூற்று? திருமூலர். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறியவர் யார் அப்படின்னா தாயுமானவர். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறியவர் வந்து தாயுமானவர். உலகில் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்டவனவாக டேஸ் ஆகியவற்றை கூறுவர். என்னென்ன அப்படின்னா கிரேக்கம், ரோம், பாபிலோன், எகிப்து, பாரசீகம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. உலகில் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்டவனாக கூறக்கூடிய நாடுகள் வந்து கிரேக்கம், ரோம், பாபிலோன், எகிப்து, பாரசீகம். மனித பண்பாட்டின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் தத்துவ மறைகள் எவை? எவை அப்படின்னா வேதங்கள், உபநிடதங்கள், காவியங்கள், புராணங்கள், பகவத்கீதை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மனித பண்பாட்டின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் தத்துவ முறைகள்னால் வேதங்கள், உபநிடதங்கள், காவியங்கள், புராணங்கள், பகவத்கீதை. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறுவது எது? எது அப்படின்னா ரிக்வேதம். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறுவது வந்து ரிக்வேதம். கொல்லாமை என்பது டேஸ் ஆகும். எதுனா அகிம்சை. கொல்லாமை என்பது அகிம்சை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது யாருடைய கருத்து? யாருன்னா கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது கணியன் பூங்குன்றனார். நகர் ப்ளஸ் அகம், அதான் நகரம். நகரம் தான் நாகரிகம். டேஸ் நாகரிகம் என்றானது. என்ன அப்படின்னா நகரிகம். இப்போ நகர் ப்ளஸ் அகம்தான் வந்து நகரமாக மாறி நகரிகமாக மாறி நாகரிகமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிகம் என்ற சொல் டேஸ் என்னும் சொல்லடியாக பிறந்தது. ஆன்சர் வந்து நகர். இப்போ நாகரிகம் அப்படின்னு கொடுத்து அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நகர். நாகரிகம் என்ற சொல் நகர் என்னும் சொல்லடியாக பிறந்தது. ஸோ அதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சுது. நம்ம வந்து 86வது கொஷின்லேருந்து புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என்று கூறியவர் யார் அப்படின்னா C.C. நார்த். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என்று கூறியவர் வந்து C.C. நார்த். சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், இப்போ காப்பியம். காப்பியம் அப்படின்னா அது வந்து மணிமேகலை வந்து ஒரு காப்பியம். 14 கீழ்கணக்கு நூல், அதாவது திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல். இதிகாசம் பார்த்திங்கன்னா மகாபாரதம் வந்து ஒரு இதிகாசம். வேதம் வந்து அதர்வனம். அதர்வனம் வந்து ஒரு வேதம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. காப்பியம் மணிமேகலை 14 கீழ்கணக்கு நூல் தான் வந்து திருக்குறள், இதிகாசம் மகாபாரதம், வேதம் வந்து அதர்வன வேதம். கூற்று கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் பழமொழியாகும். விளக்கம் ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் சரி, விளக்கமும் வந்து சரி. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் ஒரு பழமொழியாகும். ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. இரண்டுமே வந்து சரி. மனு, இஸ்ன வாழ்க்கையர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள்
அதான் வந்து தர்ம சாத்திரங்கள். மனு, எஸ்னவால்கியர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள் தான் வந்து தர்ம சாத்திரங்கள். ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுபவை எது அப்படின்னா, ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுபவை பார்த்திங்கன்னா சமண நூல்கள். ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுவது வந்து சமண நூல்கள். 91வது கொஷின். கூற்று 1. புற வளர்ச்சி என குறிப்பிடும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது. கூற்று 2. அக வளர்ச்சி என குறிப்பிடும் பண்பாடு மாறாத தன்மையுடையது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரியானவை. புற வளர்ச்சி என குறிப்பிடும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது, அக வளர்ச்சி என குறிப்பிடும் பண்பாடு மாறாத தன்மையுடையது. 92வது கொஷின். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜான் தாமஸ். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் வந்து வில்லியம் ஜான் தாமஸ். சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. இப்போ விடுகதை வந்து பிசி வந்து விடுகதை. பாமரர் பாடல், பன்னத்தி என்பது பாமரர் பாடல். கதை பாடல், அம்மானை என்பது கதை பாடல். நாட்டுப்புற கதை எது அப்படின்னா பொருள் மரபில்லா பொய்மொழி. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. விடுகதை வந்து பிசி, பாமரர் பாடல் பன்னத்தி, கதை பாடல் வந்து அம்மானை, நாட்டுப்புற கதை வந்து பொருள் மரபில்லா பொய்மொழி. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம். நம்ம புக்கு இன்சைடு பார்த்தோம், இது புக் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ரிக்வேதம். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்து நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் பார்த்திங்கன்னா ரிக்வேதம். 95வது கொஷின், கடைசி கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். தமிழர் திருமண முறை, அதாவது தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழர் திருமண முறை வந்து அகநானூறு, இது வந்து சரி. மார்கழி நோன்பு கலித்தொகை, இது வந்து சரி. அன்பின் சிறப்பு புறநானூறு, இது வந்து தவறு. வறுமையிலும் செம்மை, இது நற்றிணை, இது வந்து சரி. இப்போ அன்பின் சிறப்பு பார்த்திங்கன்னா ஐங்குறு நூறு. ஸோ இது 4மே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. தமிழர் திருமண முறை வந்து அகநானூறு, மார்கழி நோன்பு கலித்தொகை, அன்பின் சிறப்பு வந்து ஐங்குறு நூறு, வறுமையிலும் செம்மை வந்து நற்றிணை. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. அடுத்த ஒரு லெசன் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.